வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா ஒரு லைனிங் பிளவுஸோட ஃபுல் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு எப்படி தைக்க போறோமோ அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் உங்க ஸ்டிச்சிங் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நீங்க தைக்க தைக்க வந்து அது பழகிரும். ஒரு மெத்தடே நீங்க ஃபாலோ பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்பீடும் வந்துடும், நீங்க குயிக்காவும் தைக்க முடியும். நம்ம குயிக்கா தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தையல் வந்து போட வேண்டிய இடத்துல எல்லாம் போடாம மிச்சம் பண்ணாம தைக்கிறது அதெல்லாம் இல்லாம நம்ம நீட்டா எல்லா பக்கமும் கரெக்டா தையல் போட்டு நம்ம வந்து சூப்பரா நம்ம வந்து தைக்கலாம். நீங்க இதே மாதிரி நீங்க வந்து நான் இப்ப எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நீங்க தைச்சு பாத்தீங்கன்னா நீங்க வேணா நீங்க ஒரு 10 பிளவுஸ் வெளியில நீங்க இந்த மாதிரி நீங்க தைச்சு கொடுத்து பாருங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டிச்சிங் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் தைச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புதுசா தைக்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களோட ஸ்டிச்சிங் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சரி நம்ம இத மாதிரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்ப வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவ்ல இருந்து ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா பேக் பீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம தைப்பாங்க. நீங்க உங்களுக்கு எது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தைக்கிறீங்களோ அதையவே வந்து நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து நான் ஸ்லீவ்ல இருந்து வந்து உங்களுக்கு நான் தைச்சு காமிக்கிறேன். இப்ப வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இப்ப வந்து நம்ம ஸ்லீவ்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைனிங் பிளவுஸ். இது வந்து மெயின் கிளாத் வந்து ஃப்ரண்ட் பக்கமா வச்சிருக்கேன். அதுக்கு மேல நம்ம வந்து லைனிங் வச்சிருக்கோம், சரிங்களா? இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவு நீங்க எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு நீங்க வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிளாத் லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி மடிச்சு ஒரு தையல் போடுங்க. எதுக்காக இந்த தையல் போடுறோம் அப்படின்னா நம்ம பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங் திருப்பி அடிக்கும் போது அது சூப்பரா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் தான். இந்த தையல் வந்து நம்ம போடாமையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்படியே சும்மா அப்படியே நம்ம மடிச்சு விட்டு கூட நம்ம தையல் போடலாம். இருந்தாலும் நம்ம அந்த தையல் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்கும். அப்போ நம்மளுக்கு பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும், சுருண்டு வராது, சரிங்களா? இந்த மாதிரி நீங்க தேய்ங்க. இந்த மாதிரி தைக்கும் போது நீட்டா இருக்கும். நம்ம இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே வந்து 1 தையல் போட்டிருக்கோம், இன்னொரு தையல் நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமையும் இருந்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இது வேற கலரா இருக்கிறதுனால நான் ஒரு தையலோட நிறுத்துறேன், இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொரு தையல் வந்து நான் போடுவேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை அடிச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம இதே மாதிரி வந்து அடிச்சுக்கணும். ஃப்ரண்ட் பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க மெயின் பிளவுஸ்ல. இப்போ வந்து நான் மேல வந்து தையல் போடல, கீழே மட்டும்தான் நான் வந்துட்டு அடிச்சு திருப்பிருக்கேன். கீழே மட்டும்தான் நான் இப்போ ஒன் சைடு வந்து அடிச்சு திருப்பிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே திருப்பியும் அடிக்கலாம். அந்த மாதிரி அடிக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளவுஸ் வந்து அந்த ஸ்லீவ் கிட்ட வந்துட்டு சுருண்டு வராம இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தையல் யூஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து சுருளாது. தையல் இல்லைன்னா நம்மளுக்கு சுருள்ற வாய்ப்பு இருக்கு. தையல் இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்கும், அதனால நம்மளுக்கு அது சுருண்டு வராது. இப்போ
இப்போ வந்து நான் இது வேற கலரா இருக்கிறனால ஒரு தையல் இருக்கணும், இல்லை அப்படின்னா நான் 2 தையல் போடுவேன். பாருங்க, இப்போ வந்து நான் இந்த பீஸும் கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சு கீழே மட்டும் நம்ம வந்து தையல் போட்டோம். சரிங்களா, கீழே மட்டும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்லீவ் வந்து இதுல இன்னும் கட் பண்ணல, அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டா தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், லைனிங்கும் மெயின் கிளாத்தும். இப்போ வந்து நான் கீழே மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டோம். இதுவே வந்து நீங்க ஒரு பூனம் சாரி இல்லைன்னா நைஸா இருக்கிற சாரி, வலுவழுப்பா இருக்கிற அந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க எடுக்கும்போது நீங்க ஒரு பெரிய தையல் வச்சு இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்க. இது காட்டன் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு இங்க தையல் போடாமையே நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுறேன். இந்த வலுவழுப்பா இருக்கிற கிளாத்தா இருந்ததுன்னா நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சுக்கலாம். அளவு பிளவுஸ் இல்லைன்னா மெஷர்மெண்ட் நீங்க வச்சுப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கீழ் வந்து நம்ம தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கட் பண்ணுவேன். வீடியோக்காக வேணா நான் முதல்ல கட் பண்ணி காமிப்பேன், ஆனால் மேக்சிமம் நான் தைக்கும் போது இப்படிதான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, அழகா நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இங்க வந்து சென்டர்ல வந்து நம்ம அக்காத்தை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து விரிச்சு விட்டுக்கலாம். விரிச்சிட்டு இந்த சென்டர் அக்காத்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அக்காத்துக்கு நேரம் 2 அக்காத்து ஒன்னா வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன் சைடு மட்டும் நம்ம இந்த உள்கை விட்டு வெட்டுவோம் இல்லைங்களா, அதை வந்து வெட்டிக்கலாம். பாருங்க, உள்கை வெட்டு வெட்டியாச்சு. அதுக்கு இங்க வந்து நம்ம ஒரு அக்காத்து வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மேல வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது காட்டன் அப்படிங்கறதுனால நான் இப்படி மட்டும் போட்டுக்கிறேன். ஒன் சைடு மட்டும் நான் தையல் போட்டேன். ஏன்னா சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி காட்டன் பிளவுஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்படி சென்டர்ல மட்டும் கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுவே நம்ம ஒரு பூனம் பிளவுஸ் நைஸா அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃபுல்லா வந்து தையல் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நம்மளுக்கு பார்டர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன். அது வந்து நான் 2-3 பிளவுஸ் ஒன்னா போட்டு கட் பண்ணதுனால எனக்கு இங்க லைன் இல்லை, அதனால நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைனுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பார்டர் பிளவுஸ் எல்லாம் வந்து தைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைனிங்ல விட்டுட்டு அப்படியே மடிச்சு திருப்பி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விடாதீங்க, அந்த மாதிரி தைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஒரு 1.5 இன்ச் வர்ற மாதிரி தேய்ங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைனிங்ல எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கிளாத் வந்து உள்ள மடிஞ்சு போற மாதிரி வைங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு இடுப்பு கிட்ட வந்து ஸ்டிஃப்னஸா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு பிளவுஸ் வந்து மேலெல்லாம் தூக்காது. அதனால நீங்க வந்து அதை கரெக்டா பாத்துக்கோங்க. வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் எதுன்னு பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து நம்ம பாருங்க, இங்க ஒரு அக்காத்து வந்து நான் வெட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த அக்காத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுல நம்ம வந்து வச்சுக்கலாம்.
ஒரு 1/4 இன்ச் அளவுல. சரிங்களா? இந்த லைன் வந்து இந்த மெயின் கிளாத்ல ஒரு 1/4 இன்ச் அளவுல வச்சு ஸ்ட்ரைட்டா நம்ம அப்படியே தையல் போட்டுருவோம். இப்போ இந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு நம்மளுக்கு உள்ள போயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லைனிங்ல நம்ம அந்த மார்க்கும் நம்மளோட பிளவுஸ் உள்ள இருக்கிறதும் கரெக்டா தெரியும். நம்ம அந்த அளவுக்கு கரெக்டா ஒரே மாதிரி நம்ம தையல் போட்டு வந்துடலாம். இப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்து அடிச்சா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபா இருக்கும், இடுப்புக்கிட்ட நல்லா இது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு திருப்புறது வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா? அதனால இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அடிங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க அடிச்சு கூட திருப்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி படிப்பு தையல் எல்லாம் போடணும். இப்படி போட்டு நம்ம எந்த அளவுக்கு தையல் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பிளவுஸ் வந்து நல்லா நீட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி தைச்சு போட்டு பாருங்க. இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோக்கா வந்து பிளவுஸ் வந்து சுருங்காது. அப்ப வந்து அவ்வளோக்கா வந்து அயன் பண்ணக்கூடிய இது வந்து தேவைப்படாது. ரொம்ப அயன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து நம்ம லைனிங் உள்ள மடிச்சு வச்சு இந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். அயன் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம தையல் வந்து நிறைய யூஸ் பண்றோம் இல்லைங்களா? நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒவ்வொரு பிளவுஸுமே இப்படிதான் தைக்கிறேன். லைனிங் பிளவுஸ் இந்த மாதிரி பார்டர் வருது பீஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி தான் தையல் போட்டு தைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது நம்ம ஓரத்துல ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இங்க 1.5 இன்ச்சுக்கு வந்து உள்ள கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா? இங்க வந்து நம்மளுக்கு துணி எங்க முடியுதுங்கிறது தெரியுது. அந்த இடத்துல நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுட்டோம். லைட்டா நீங்க இப்படி பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட்டு பாருங்க. இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு நீட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஊசியை உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி திருப்பி தையல் போடணும். நீங்க பெரிய தையல் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் அடிக்கலாம். லைனிங் இந்த ஓரத்தில் அடிக்கிறதுக்கு நம்ம பெரிய தையல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வந்து எப்பவுமே லைனிங்க்கு வந்து தையல் போடணும். அப்பதான் நம்மளுக்கு பினிஷிங் வந்து நல்லா சுருக்கு இல்லாம இருக்கும். ஓரத்துல இந்த ஓரத்துல எல்லாம் தையல் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டுதான் நம்ம வந்து தையல் போடணும். பாருங்க, நம்ம வந்து லைனிங் ஃபுல்லா அடிச்சாச்சு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பேக் பீஸோட சென்டர் டாட் பிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஷோல்டருக்கு சென்டர் நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டா இந்த இது வந்து கரெக்டா மடிச்சுட்டு இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆரம்பிச்சு எட்ஜில் வந்து நம்ம ஒரு கெட்டு தையல் போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி சென்டா பிடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம இந்த முடிக்கும் போது கார்னர்ல கொண்டு வந்துட்டு கெட்டு தையல் போட்டு முடிக்கணும். இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு இல்லைன்னா 3.5 இன்ச் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்மளுக்கு பேக் பீஸ் எல்லாமே நம்ம கீழே மடிச்சடிச்சாச்சு, டாட் பிடிச்சாச்சு. பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்க்கணும்.
இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸு. நம்ம ஒவ்வொரு பீஸும் நம்ம எடுக்கும் போதே கையோடவே நம்ம அந்த லைனிங் அடிக்கும் போதே அதனோட வேலையை நம்ம முடிச்சிடணும். அப்படியே நம்ம தைக்கும் போதே பாருங்க ஈஸியா இருக்கும். இப்போ நான் இது ஃப்ரண்ட் பீஸ் நான் இப்படிதான் லைனிங் அட்டாச் பண்ணுவேன். இந்த மாதிரி 1 by 1 நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுவோம். நம்ம லைனிங் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கையோட நம்ம இதுக்கு கப் ஷேப் அடிச்சு வச்சிடணும். இந்த கார்னர்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க மார்க் பண்ணி தான் தைப்பீங்க அப்படின்னா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் அகலமும் 2.5 இன்ச் உயரமும் வச்சு நீங்க மார்க் பண்ணி கூட தைச்சுக்கலாம். நீங்க எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி நீங்க தைச்சுக்கலாம். நீங்க தைக்க நீங்க உங்களுக்கு கரெக்டான அளவு எல்லாம் வந்துடும். அப்போ நீங்க மார்க் பண்ணாம கூட தைச்சிட்டோம். கையோட நம்ம இந்த கப் ஷேப்பையும் நம்ம பிடிச்சு வச்சிடணும். பாருங்க, ஒரு லைனிங் பீஸ் ஒரு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா லைனிங் அடிச்சு நம்ம கப் ஷேப்பும் கையோட நம்ம பிடிச்சி வச்சாச்சு. ஒரு பீஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே வேலை கம்ப்ளீட் ஆயிடணும். இப்போ அடுத்த லைனிங் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு சைடு இது இந்த மாதிரி பிளெயினா நீங்க தைக்கும் போது நீங்க கரெக்டா தைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஒன் சைடு இந்த ஆம்கோல் சைடு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இந்த ஃப்ரண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க கரெக்டா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம கப் ஷேப் அடிச்சிடலாம்.
பாருங்க நம்ம ரெண்டு சைடும் நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி கப் ஷேப் வந்து அடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பிளவுஸ் பீஸ், இது வந்துட்டு பட்டி, இது லைனிங், இன்னொரு லைனிங். இந்த இன்னொரு லைனிங் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு உள்ள போறது, அதனால அது நம்மளுக்கு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் நம்ம லைனிங் அட்டாச் பண்றோம் அப்படின்னா அதை கையோட எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கீழே மடிச்சடிக்கிறது, டாட் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து பாருங்க. இந்த சென்டர்ல வந்துட்டு இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து இப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடிச்சு அடிச்சிடுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஜாயிண்ட்ல மட்டும் ஒரு தையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜாயிண்ட்ல வந்து நான் வந்து 2 தையல் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி 2 தையல் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இடுப்பு கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சேஃப்டியா நல்லா பிடிச்சி ஊக்கு போடும்போது நல்லா பிடிச்சிருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி 2 தையல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி தைச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்குவேன். பேக் பீஸ் எடுத்து அளவு வச்சு மார்க் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த அளவு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பீஸ் இந்த அளவு வந்து மார்க் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த பேக்கோட அளவுக்கு அப்படியே வந்து மடிச்சு தைச்சிடலாம். நான் வந்து பட்டி இப்படிதான் ஜாயின் பண்ணுவேன். பாருங்க, இந்த ஒரு தையலோட விட மாட்டேன், நான் கீழேயும் இன்னொரு தையல் வந்து போடுவேன். இந்த மாதிரி நீங்க பட்டி ஜாயின் பண்ணும்போது பாக்குறதுக்கு உங்களுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பட்டி ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இந்த நீட்டிட்டு இருக்கு இந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பீஸையும் வச்சுட்டு நம்ம தையல் போடும்போது இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது, இப்படி கிராஸா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பட்டி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்துட்டு 3 கிளாத்தோ 4 கிளாத்து கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க 3 கிளாத்து அது போக பிளவுஸ் பீஸ் எல்லாமே கரெக்டா வருதான்னு செக் பண்ணிட்டு எடுத்து வச்சு நீங்க கரெக்டா தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி கையில தேய்ச்சி விட்டுக்கோங்க. பேக் சைடும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் யூஸ் பண்ணி நம்ம தைக்கும்போது அந்த பிளவுஸ் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். நீங்க வந்து டைம் ஆகுது, தையல் மிச்சம் பண்ணணும், தையல் போடாமலாம் தைக்க வேண்டியதே இல்லை. இதை நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இதுவே நம்மளுக்கு ஸ்பீடு வந்துடும். தைக்க தான் நம்மளுக்கு எதுவுமே வந்து ஸ்பீடா தைக்க முடியும். அப்போ வந்து நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் தைக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க, நம்ம ஏற்கனவே பினிஷ் பண்ணி வச்சிருந்த அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் இதுக்கு மார்க் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீஸ்க்கு வந்து நான் பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணேன். ரெண்டாவது பீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வச்சு மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம டபுள் பெட்டி சிங்கிள் பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஊக்கு பாக் பெட்டி வந்து வைக்கிறேன்.
சரிங்களா. ஊக்கு பெட்டி தான் நாங்க சிங்கிள் பெட்டின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஊக்கு பெட்டி வச்சு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் எப்பவுமே வைப்பேன். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சு மடிச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து யூஸ் பண்றோம். பாருங்க, இதுக்கு வந்து எட் தையல் போடுவாங்க. நார்மலா எல்லாருமே வந்து போடுவாங்க. அப்படியே நம்ம இந்த தையலுக்கு வர நேரம் வந்து இந்த தையல் உள்ள வர மாதிரி நம்ம மடிச்சு தைச்சுக்கணும். நம்ம பதிச்சு அடிச்சு அந்த தையல் இப்படியே உள்ள ஃபோல்டிங் ஆகிற மாதிரி நம்ம மடிச்சு தையல் போட்டுக்கணும். இது வந்து இந்த பதிப்பு தையல் போட்டது வந்து எல்லாருமே இந்த தையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம டபுள் பெட்டிக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஊக்கு பெட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு வாஜா பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வந்து யூஸ் பண்ணுங்க. வெறும் லைனிங் கிளாத்லயே வந்து சில பேர் வச்சு தைப்பாங்க. அது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா கிழிஞ்சு போயிருது. அதனால நீங்க முடிஞ்ச அளவு மெயின் கிளாத் அது கூட வச்சு தைங்க. இந்த மாதிரி ஒன் சைடு வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒன் சைடு இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்குவேன். அப்படி ஒன் சைடா ஃபோல்ட் பண்ணி துணி இருக்கிற அளவுக்கு, துணி ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் பட்டையா அடிச்சுக்கும். துணி கம்மியா இருந்துச்சுன்னா சிங்கிள கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதையும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம பேக் சைடு ஜாயின் பண்றோம். அது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இதே மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இதுக்கும் நான் வந்து பதிப்பு தையல் வந்து போட்டுப்போம். கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி நான் இந்த மாதிரி மடிச்சு, ஒரு சிலர் மேல இருந்து விபீஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அதுவே பழகிடுச்சு. மேல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் கெட்டி தையல் வந்து போட்டுக்கணும். நம்ம இந்த மடிச்சு விட்ட கிளாத் வந்து கொஞ்சம் லைட்டா இந்த வெளியில பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சு அதை உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் துணி வந்து எக்ஸ்ட்ரா மடிச்சு விட்டுருக்கோம்ல, அது வந்து தெரிஞ்சா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பட்டியிலே வந்து நம்மளுக்கு 3 வீ வர மாதிரி நம்ம தைக்கணும். நீங்க புதுசா தைக்கிறவங்களா இருந்தா மார்க் பண்ணி கூட தைச்சுக்கலாம். இந்த பட்டி ஜாயிண்ட் கிட்ட 3வது வீ வர மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இங்க சென்டர்ல ஒரு டாட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் கிட்ட நம்மளுக்கு ஒரு வீ வரும். இந்த சென்டர் டாட் கிட்ட நம்ம இன்னொரு வீ வந்து தைக்கிறோம். இப்போ மேல நெக்கு கிட்ட வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் முன்னாடியே
நம்ம இன்னொரு வி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அரை இன்ச் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் ஆகும். இப்போ நம்ம இந்த வி பீஸ் அடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துறோம். பாருங்க, இந்த பட்டிக்குள்ளேயே நம்ம 3 வி வந்து போட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வி பீஸ் வந்து அடிக்கணும். இந்த பட்டிக்குள்ளேயே 3 வி வரணும். அதுக்கப்புறம் இந்த டாட் கிட்ட ஒரு வி, இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு வி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வி பட்டி வந்து அடிக்கணும். இப்போ வந்து நம்ம வி பட்டி அடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பேக் பீஸ் எடுத்து இப்படி ஃப்ரண்ட் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வி பட்டி அடிச்சிருக்கிறது வந்து இப்போ வந்து இந்த ஊக்குப்பட்டி அடிச்சிருக்கிறது வந்து இந்த பக்கமும், வி பட்டி அடிச்சிருக்கிறது வந்து இந்த பக்கமும் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 2 தையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம 2 தையல் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த ஷோல்டரை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஷோல்டர் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். முன்பக்கம் பின்பக்கம் 2 சைடு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா, இல்லை முன்ன பின்ன இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாக தான் முன்ன பின்ன வந்ததுன்னா சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் வந்து தைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராஸை இப்படி வச்சுக்கோங்க.
நம்ம கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வருது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சிசர் கட் வந்து கொடுக்கணும். சிசர் கட் கொடுத்துட்டு இந்த நெக்கில் பின்னாடி பேக் சைடு அந்த ரவுண்டு ஷேப் வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் கொடுக்கணுங்கிறது இல்லை, அந்த ரவுண்ட் ஷேப் கிட்ட மட்டும். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படியே முன்னாடி நீட்டி விட்டுருக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இப்படியே மடிச்சு விட்டு நம்ம எட்ஜ் தையல் வந்து போடணும். இந்த கிராஸ் பீஸ்ல இந்த எட்ஜ்லயே நம்ம தையல் போடணும். கடைசியில் வரும்போது இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம உள்ள மடிச்சு விட்டுருவோம். அவ்வளோதாங்க. நம்ம எம்மிங் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், இப்படியே விட்டுடலாம். நம்ம எம்மிங் பண்ணும்போது இந்த பீஸ் அப்படியே உள்ள மடிச்சு நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சிங் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நம்ம இப்போ போடுற மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் ஸ்டிச்சிங் தான் போடுறேன். இதுல வந்துட்டு நம்மளுக்கு நெக் ஃபினிஷிங்க்கு வந்து 4 ஸ்டிச்சிங் மொத்தம் வரும். சரிங்களா, ஆரம்பத்துல இருந்து 4 தையல் வருது. கழுத்து மட்டும் மாதிரி போட்டா நம்மளுக்கு கழுத்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ மேக்சிமம் வந்து யாரும் எம்மிங் வந்து அவ்வளோக்கா போடுறது இல்லை, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் போடுறாங்க. ஏன்னா எம்மிங் பிரிஞ்சிச்சு அப்படின்னா எம்மிங் பண்றதுக்கு டைம், அதனால இந்த மாதிரி தையல் போட்டுட்டா அது வாட்டுக்கு கிடக்கும். நம்மளுக்கு பிரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அதனால நிறையா எல்லாருமே வந்து மேக்சிமம் 100க்கு ஒரு 10 பேர் தான் எம்மிங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் தையல் தான் கேட்குறாங்க. மடிச்சு நீட்டா நம்ம வந்து உள்ள மடிச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். ஓரமா தையல் போட்டு வரணும். எம்மிங் பண்ற மாதிரி இருந்தா இந்த தையல் போட வேண்டியதில்லை, அப்படியே மடிச்சு நம்ம எம்மிங் போட்டுக்கலாம். ஓரமா நம்ம வந்து தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது வெட்டு தையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள திருப்பிட்டு உள் பக்கமா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஓரமா நம்ம தையல் போடணும். எங்கேயுமே சுருக்கலாம நீட்டா தேர்வுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வளைச்சு நம்ம தையல் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். முன்பக்கமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு நம்ம முன்பக்கம் இருந்தே தையல் போடலாம். நான் வந்து எப்பவுமே இப்படி பேக் சைட் போட்டு போடுவேன், அதே எனக்கு பழகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வந்து நெக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நெக் ஃபினிஷிங் வந்து இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு நம்ம அளவு பிளவுஸ் வச்சுட்டு நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் 1.5 இன்ச்சு வச்சு நான் அப்படியே தையல் போட்டுருவேன். இப்போ வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ணதுனால இந்த மாதிரி இந்த பேக் சைடு 2ஆ மடிச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் சென்டர்ல. இப்போ வந்துட்டு நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த அளவு பிளவுஸ் பேக் சைடு வந்துட்டு 2ஆ மடிச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து இந்த மாதிரி வர மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மடிப்பு பாகம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வச்சு இது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அந்த தையல் வர இடத்துல ஒரு மார்க்கும் இங்கே அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக விரிச்சிட்டு இந்த பக்கம் எங்கே தையல் வருதோ அங்கே ஒரு மார்க்கு பண்ணிக்கோங்க. இதுதான் பேக் சைடு வந்து மார்க் பண்ணுறது. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஊக்குவிக்கிற சைடு சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இந்த ஊக்கு இருக்கிற இடத்த இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விபீஸ் இருக்கிற இடத்த இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த வி எங்கே முடியுதோ அதே இடத்துல இந்த வியும் முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பீஸ் வந்து முன்ன பின்ன வரலாம். அதனால் இந்த தையலை வந்து நேராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வி வந்து தொடங்குற இடத்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஜாயிண்ட் ஒன்றா வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ இந்த மார்க் ரெண்டும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லை கரெக்டாக வருமா அப்படின்ட்டு இந்த மாதிரி கிளாத்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குவோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்ததுன்னா நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து ஒரு தினோண்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணாமல் நம்ம தைக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஆம்ஹோலில் வந்து முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அதை வந்து நம்ம செக் பண்ணணும். அது வந்து எதனால் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஏதாவது எச்சு கம்மியமாக நம்ம பண்ணியிருப்போம். அதுக்காக தான் கரெக்டாக இங்கே கீழே சரிசமமாக இருக்கணும். இந்த ஷோல்டர் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு இத்துனோண்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கொஞ்சம். அதுக்கப்புறமா பேக் சைடு இருக்கிற அக்காத்து அப்படியே ஃப்ரண்ட் சைடும் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ 2 சைடு நம்ம அக்காத்து போட்டாச்சு. இந்த அக்காத்து வந்து நம்ம போட்டுக்கோம் இல்லைங்களா, அந்த அக்காத்துக்கிட்ட 2 பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷோல்டரோட சைடும் நம்ம இந்த ஸ்லீவோட அக்காத்து ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு அளவு வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது இழுக்கக்கூடாது. 2 பீஸுமே இழுக்காம ரொம்ப லூஸ் கொடுக்காம நார்மலாக தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம ஒரு தையல் வந்து யூஸ் பண்ணிட்டோம், இன்னொரு தையல் வந்து போடணும். இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 1 சைடு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அக்காத்துக்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த அக்காத்துக்கிட்ட மார்க் பண்ணுறேன்னு நான் சைடு ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த ஷோல்டரும்
இந்த ஸ்லீவ்ல இருக்க இந்த அக்காத்து வர இந்த சென்டரை வர மாதிரி வச்சுட்டு இந்த விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். அளவு எடுக்கும் போது பீஸ் வந்து இழுக்கக்கூடாது, நார்மலா தான் கொண்டு போகணும். பீஸ் ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டா சென்டர் வந்து உட்காராது. ஷோல்டர் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டு அக்காத்து ரெண்டும் வந்து சென்டரா உட்காரணும். அப்பதான் வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டா இருக்கணும். முன்ன பின்ன வந்துச்சுன்னா நம்ம அளவு பார்த்தது தப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தப்பா அப்படின்னா நீங்க பிரிச்சுட்டு அடிக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க அளவு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும். பாருங்க, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் அக்காத்து ஒன்னா வந்திருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வரணும். சுருக்கி இருக்கிற செக் பண்ணிக்கோங்க. அதுக்குதான் நம்ம கீழே வந்து இந்த கை வச்சு இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து தையல் போட்டோம் அப்படின்னா எங்கேயும் நம்மளுக்கு சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கையை கீழே வச்சு கிளாத்தை எடுத்து விட்டு தையல் போடுறேன். பாருங்க, நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிளவுஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து ஷோல்டர் சென்டரை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட அளவு மார்க் பண்ணணும்ல, இந்த மாதிரி ஸ்லீவோட அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கெட்டி தையல் போட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாத் வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க. இந்த பீஸ் இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கும் இந்த ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா வர மாதிரி நீங்கள் இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கீழே மார்க் பண்ணிக்கோல, அந்த மார்க்கும் கரெக்டாக ரெண்டு மார்க்கும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி ஒன்றா வரல முன்ன பின்ன வருதுன்னா ரெண்டு மார்க்கும் இடையில இப்படி ஒரு மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்படி மார்க் கரெக்டாக வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து முன்ன பின்ன வரும் இல்லைங்களா, கரெக்டாக வந்து உட்காராது. அந்த 4 இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வராது இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்குக்கு நேராக வச்சு நம்ம தையல் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அக்காத்துக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஒரு 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி நம்ம இன்னொரு தையல் போடணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறது வந்து இவ்வளோதான் விடுவாங்க. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் விடுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுருவேன். நான் எக்ஸ்ட்ரா தையல் விடுறது 1/2 இன்ச்சுக்கு தான் விடுவேன். அந்த 1/2 இன்ச் அப்படியே வந்து நான் கட் பண்ணாமல் இப்படியே வந்து விட்டுருவேன். இந்த கிளாத் வந்து இப்படியே விட்டுருவேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தைக்கிறது. மேக்ஸிமம் காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து தைக்குவேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து என்கிட்ட கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி விரும்புகிறாங்க. அதனால நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுருவேன். அவங்களுக்கு லூஸ் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கு. இது வரைக்கும் நான் தைச்சதுலேயே வந்துட்டு ஒரே ஒருத்தவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு கட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறீங்க பரவாயில்லைங்கக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களை விட நீங்கள் கொஞ்சம் அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியாக வந்து கிளாத் விட்டுறாதீங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அது போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் வந்து ஒன்றா வச்சுட்டு கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் ரெண்டும் ஒன்றா வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒன்றா வரணும். ஒன்றா வரல அப்படின்னா அந்த 2 மார்க்குக்கு இடையில ஒரு மார்க் வச்சு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வச்சு தான் ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதிலிருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணி நான் தேவைப்படுறேன். அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிடுவோம். இல்லைன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்க நான் 3 தையல் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த நீட்டிட்டு முன்ன பின்ன இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்தை வந்து நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பாருங்க இந்த இது வந்துட்டு முன்ன பின்ன போகாம ஒரே மாதிரி வரக்காகத்தான் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணி நம்ம வந்து தைக்கிறது. பாருங்க ஒரு லைனிங் பிளவுஸ் நான் ஃபுல்லா லைனிங் அட்டாச் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கெங்கே எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து தைச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு பிடிக்கும், உங்களோட ஸ்டிச்சிங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதே மெத்தடில் தான் நான் எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேர் வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸு, அதனால உங்களுக்கு இப்படி இருக்குது. சரிங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். இந்த பட்டி பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த பட்டி பார்க்குறக்கே ஆசையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்குனாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் எல்லாம் மிச்சம் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு தைச்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.